கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரை அடுத்த கெம்பனூர் ஊராட்சியில் 21 ஆண்டு கால ஜாதிய பாகுபாட்டிற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு பட்டியலின மக்கள் வாழும் அண்ணா நகர் பகுதிக்குள் அரசு பேருந்து கம்பீரமாக நுழைந்துள்ளது. காந்திபுரத்திலிருந்து கெம்பனூர் வரை இயக்கப்படும் அரசு நகர பேருந்து எண் 21 ஜாதிய பாகுபாட்டின் காரணமாக அண்ணா நகர் பகுதிக்குள் செல்லாமல் பல ஆண்டுகளாக திருப்பிவிடப்பட்டதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்து வந்தனர். இதனால் மாணவர்கள் மற்றும் முதியவர்கள் தினசரி பல கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய அவல நிலை நீடித்து வந்தது. இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்ட சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் துறை அமைச்சர் வன்னியரசுவிடம் அப்பகுதி மக்கள் தங்களது 21 ஆண்டு கால கண்ணீர் மனுவை அளித்தனர். மனுவை பரிசீலித்த அமைச்சர் அரசின் பொதுச் சேவை ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது என்று கூறி அண்ணா நகருக்குள் உடனடியாக பேருந்தை இயக்க போக்குவரத்து துறைக்கு அதிரடி உத்தரவிட்டார். அமைச்சரின் உத்தரவை தொடர்ந்து அனைத்து தடைகளையும் தகர்த்துக் கொண்டு 21 ஆண்டுகளுக்கு பிறகு அரசு பேருந்து அண்ணா நகர் குடியிருப்புக்குள் நுழைந்தது. இதனை சமூக நீதியின் வெற்றியாக கண்ணீர் மல்க கொண்டாடிய கிராம மக்கள் பேருந்திற்கு மலர் தூவியும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு இனிப்புகள் வழங்கியும் தங்களது நெகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.